உளவி ஆர்கனைசேஷன்லேருந்து நான் உங்கள் தினேஷ்குமார். புதிதாக திறக்கப்பட்ட பழனி நர்சரியில் கிட்டத்தட்ட வந்து 80க்கும் வகை மேலான பழச்செடிகளும் மரச்செடிகளும் நடவுக்குரிய செடிகளிலிருந்து அறுவடைக்குரிய செடிகளிலிருந்து 8க்கு 10 கவர்லேருந்து 30க்கு 30 கவர்கள் வரைக்கும். அப்போ எவ்வளோ மல்டிபிளான நம்மகிட்ட செடிகள் இருக்குது. இதை என்ன மாதிரி வந்து நம்ம வந்து இங்கே வந்து டிஸ்போஸ் பண்ணியிருக்கோம். எப்படி வந்து இன்றைக்கி வந்து முதல் நாளை வந்துட்டு நாம் வந்துட்டு விவசாயிகளுக்கு வந்து அறிமுகம் பண்ண போகிறோம். எத்தனை வகையான பழச்செடிகளும் மரச்செடிகளும் ஒரே இடத்துல வந்து கிட்டத்தட்ட 80க்கும் மேலே எப்படி வந்து நம்ம வந்து வச்சுருக்கோம் அப்படிங்கிறத இன்றைக்கி ஒன்றா பார்த்துடலாம். சீதா முதல் சீதாவில இருந்து ஆரம்பிப்போம். பெண்பால் சீதாவில் என்னென்ன சீதா வச்சிருக்கீங்க? கோல்டன் சீதா, ராம் சீதா, முள் சீதா. பாத்தீங்களா? கோல்டன் சீதா, ராம் சீதா, முள் சீதா 3 வகையான சீதா வச்சிருக்காரு. குட் குட் குட். அடுத்து வாங்க நெல்லிக்கு போவோம். நெல்லியில NA7, NA6, காஞ்சன், சக்கியா, ஏந்தல் கோல்டு, கிருஷ்ணா. பாத்தீங்களா? கிட்டத்தட்ட வந்து நெல்லியில மட்டும் பாத்தீங்கன்னா NA7, காஞ்சன், கிருஷ்ணா, சக்கியா, ஏந்தல் கோல்டு, NA6 இப்படி 6க்கும் மேற்பட்ட வகைகள் வந்துட்டு ஒரே இடத்துல இவ்வளவு பெரிய வயதில் வந்து நம்மள்ட்ட வந்து அவைலபிளா இருக்கு. அடுத்ததாக வந்துட்டு யார் ஒருவராலையும் பூப்பதை நம்மளால் வந்து பார்க்கவே முடியாது. எல்லா செடிகளையும் பூப்பதை நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் அத்தி பூத்தார் போல்பாங்க. அத்தி பூத்தது யாராலையும் பார்க்க முடியாது. அத்தியில் என்ன வச்சிருக்கீங்க? நம்மகிட்ட யானை கதத்தி இருக்கு, பூனை அத்தி இருக்கு. யானை கதத்தி, பூனை அத்தி, டயானா இருக்கு. டயானா இருக்கு. 3 வகையான அத்தி வச்சிருக்கீங்க. ஆமாம் சார். பிஞ்சோட வச்சிருக்கீங்களா? இருக்கு சார். வாங்க சார், பாருங்க சார். அங்கே இருங்க. நீங்கள் வந்து செடியை மட்டும் வாங்கிட்டு போனால் போதும். வீட்டுக்கு போனோடனே பழம் சாப்பிடலாம். தாராளமாக சார். அப்படியே அடுத்து ஏழைகளின் ஆப்பிள்னு சொல்லக்கூடிய கொய்யாவில் என்னென்ன வகையான கொய்யா வச்சுருக்கோம்? தைவான் பிங்க்கு, L49, அக்கா கிரீனு, டைமண்ட் ரெட்டு, பீட்ரூட் கொய்யா, சீனி கொய்யாவில் பீட்ரூட் கலர் இருக்குது. எத்தனை கொய்யா? எல்லா கொய்யாவும் ஒரே இடத்துல. அது எங்கே கிடைக்கும்னா அது உளவில தான் கிடைக்கும். அடுத்தது வந்துட்டு முக்கணிகள் மாவை பற்றி வந்து நாம் வந்து பார்க்கலாம். மா ரகங்கள் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட ரகங்கள் இருக்குது. உளவில என்னென்ன இருக்குது? நம்மக்கிட்ட மல்லிகா, இமாம்பத்தந்து, செந்தூரா, பங்கனப்பள்ளி, காலப்படம் அந்த மாதிரி 14 வெரைட்டி மேங்கோ வச்சுருக்கோம். அதெல்லாம் எக்ஸாசிட் வந்து பார்த்தீங்கன்னா மியாசாகி, பிளாக் கஸ்தூரி, ரெட் நாவல் மேங்கோ, R2E2, பனானா மேங்கோ வந்து பார்த்தீங்கன்னா ரெட் பனானா மேங்கோ, எல்லோ பனானா மேங்கோ, ஆல் டைம் மேங்கோ, தாய்லாந்து வெரைட்டி அது மாதிரி இருக்குது. அது மாதிரி எக்ஸ்ட்ரா நிறைய மேங்கோ நம்ம வச்சுருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 மாதத்துலேருந்து 4 வருஷ பிளான்ட் வரை நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. சின்ன செடிகள்லேருந்து எனக்கு வந்து நட்டு வச்சு நானே வளர்த்து நானே பழம் எடுத்துக்கிறேங்க. இல்லைங்க, எனக்கு அவ்வளோ பொறுமை இல்லைங்க. எனக்கு இடமும் இல்லைங்க. ஒரு இடம் தாங்க இருக்குங்க. நான் வச்சோடனே பழம் எடுக்கணுங்க. ஏங்க எனக்கு இன்றைக்கே பழம் எடுக்கணுங்க. இல்லைங்க, எனக்கு நட்டு வச்சு அடுத்த வருஷத்தில் பழம் எடுக்கணுங்க. எல்லா வகையான வெரைட்டியும் கிட்டத்தட்ட 16 வகையான மாங்கனிகளை உளவி வந்துட்டு வச்சுருக்கு. அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது பலாவில் என்னென்ன ரகங்கள் வச்சுருக்கீங்க? வியட்நாம் ரெட்டு, வியட்நாம் எல்லோ, ஜாக் 33, இப்போ டேங்க் சூர்யா, ஆல் சீசனுங்கிற 5 வெரைட்டி இப்போதைக்கு இருக்குது. இதை விட நிறைய வெரைட்டி நம்மள்ட்ட இது அவைலபிளாக இருக்குது. ரைட்டு. பலாவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு ஜாப்பனீஸ் வெரைட்டியிலேருந்து இந்தியன் வெரைட்டிஸ் வரைக்கும், அதாவது வந்து வேர் பலாவிலேருந்து சிகப்பு பலாவிலேருந்து மஞ்சள் பலாவிலேருந்து 5 கிலோவிலேருந்து 20 கிலோ பழம் வரைக்கும் பலா வந்து நம்மள்ட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. அடுத்த ரகத்தை வாங்க உடனே பார்க்கலாம். அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பெர் அப்படின்னு சொல்லக்கூடிய செடிகள்லேயே வந்து பூக்கள் வரக்கூடிய, செடிகள்லேயே வந்து காய்கள் வரக்கூடிய, அடுக்கடுக்காக கொடி வகையை சேர்ந்ததான இந்த இலந்தையில் என்னென்ன ரகங்கள் இலந்தை வச்சிருக்கீங்க? ரெட் ஆப்பிள் பேர், கிரீன் ஆப்பிள் பேர் இருக்குது சார். 2 வகையான சீதா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஃப்ளவரிங் ஸ்டேஜில் இருக்கா? ஆமாம் சார், ஃப்ளவரிங்லேருந்து வச்சுருக்கோம். நீங்கள் கொண்டு போய் வச்சோன்னே நீங்கள் வந்து பழம் எடுக்கலாம். இலந்த பழம் சாப்பிடலாம். சீமை இலந்தைங்கிறது இருக்கிறதுலே பெரிய சைஸான பழம் சீமை இலந்தை. அடுத்து வந்துட்டு நட்சத்திரங்களை வந்து அண்ணாந்து பார்த்து வானத்தை நோக்கி பார்க்க வேண்டிய மட்டும் நமக்கு அவசியம் இல்லை. நட்சத்திரத்தை நம்ம வந்து கீழே பார்க்கலாம். நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும், நம்மளுடைய ஸ்கூல் டேஸில் நம்மளுடைய கேட் வாசலில் வந்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப குழப்பறையடா அப்படின்னு நினைக்காதீங்க. நட்சத்திர பழம் அதாங்க ஸ்டார் ஃப்ரூட்டு. ஸ்டார் ஃப்ரூட்டில் ஸ்வீட் வச்சுருக்கீங்களா? புளிப்பு வச்சுருக்கீங்களா? புளிப்பும் இருக்குது, ஸ்வீட்டும் இருக்குது சார். இது வச்சு பார்த்தீங்கன்னா 6 மந்த்ஸ்லேருந்து உங்களுக்கு பூ வைக்க ஆரம்பிச்சிடும். பிஞ்சோடே இருக்குது. நீங்கள் பெரிய பிளான்ட் வேணுனாலும் வாங்கிக்கலாம். ஆமாம், நீங்கள் வந்துட்டு கொண்டு போய் வச்சு வளர்க்கணும்ல, நாங்களே வளர்த்து கொடுத்துருவோம். நீங்கள் போனோடனே பழம் சாப்பிட்லாம். அடுத்த செடியை பார்ப்போமா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா தினந்தோறும் நம்மளுடைய சாப்பாட்டில் வந்து குழம்புக்கு நாம் சேர்த்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தேங்காயில் வந்து என்ன வகையான தேங்காய் வைக்கலாம், என்ன வகையான தேங்காய் வச்சா என்ன வகையான இது நமக்கு வந்து வரும். நமக்கு இளநி கன்று கொடுப்பாங்க. பார்த்தா வந்துட்டு இளநி வர்றதுக்கு 5 வருஷம் ஆயிரும். தேங்காய் கன்று கொடுப்பாங்க. தேங்காய் வர்றதுக்கு 6 வருஷம் ஆயிரும். அப்போ குட்டை நெட்டனா என்ன, நெட்டை குட்டனா என்ன, குட்டைன்ட்டு குட்டைனா என்ன, நெட்டைன்ட்டு நெட்டைனா என்ன, நாடு என்ன, கிழக்காசி நெட்டைனா என்ன, மேற்காசி நெட்டைனா என்ன, அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். உளவியில் என்ன வச்சிருக்கீங்க? நம்மக்கிட்ட நெட்டை குட்டை இருக்குது சார், குட்டை நெட்டு இருக்குது. 2 ஐட்டம் இருக்குது சார். நம்மக்கிட்ட இளநிக்கான காயுமே வரும், தேங்காய்க்கான காயுமே வரும், கொப்பரைக்காயும் எடுத்துக்கலாம். ரைட். 3 வாட்டியுமே எல்லா வாட்டியுமே நம்மகிட்ட. அப்போ 3 வகையானதுமே வந்து பார்த்தீங்கன்னா உழவில் வந்து வச்சுருக்காங்க. எவ்வளோ பெரிய நாற்றுகள்லேருந்து வச்சுருக்கீங்க சார்? நமக்கு வர்றது 2 இடத்துலேருந்து ஸ்டார்டிங் ஆகுது சார். அதுலேருந்து உங்களுக்கு
3 வருஷம் கன்று வரைக்கும் நம்ம 3 வருஷம் மரம் வரைக்கும் உளவியில் வந்து அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிற நண்பர்கள் உளவியை தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்ததாக வாங்க, நம்ம தினந்தோறும் கோயில் பயன்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய எலுமிச்சை வரைக்கும் நம்ம வந்து போயிடலாம். எலுமிச்சையில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 வகையான எலுமிச்சை இருக்குது. உளவியில் என்னென்ன இருக்குது சார்? உளவியில் வந்து 3 வகையான எலுமிச்சை நாற்றுகள் வந்து கிடைக்குது. மார்க்கெட் லெமன் ஒன்று, தாய்ப்பட்டி லெமன் ஒன்று, பாலாஜி லெமன் ஒன்று, 3மே கிடைக்குது நம்மள்ட்ட 3 செடியுமேவும் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் பேக் வரைக்கும் எப்பயுமே அறுவடைக்குரிய செடிகள் வரைக்கும் வச்சிருக்கோம். அறுவடைக்கூடிய நாங்கள் கொடுக்குறப்பே நாங்கள் ஃப்ளவரோட தான் தர்றது. வேணும்னா நீங்கள் பார்க்குறதா இருந்தால் இங்கே வந்து பார்த்துக்கோங்க. பாருங்க, பூவே இருக்குங்க. ஆமாம், பூ பிஞ்சோட தான் நாங்கள் தரோம் நாட்டுகள். எப்பயும் சின்ன செடிகள் வேணும்னா சின்ன செடிகள் வச்சுக்கலாம், பெரிய செடிகள் வேணும்னா பெரிய செடிகள் வச்சுக்கலாம். வீட்டு தேவைக்கு எனக்கு அறுவடைக்குரிய செடிகள் வேணும்னா அறுவடைக்குரிய செடிகள் வச்சுக்கலாம். எலுமிச்சையில் எல்லா வகையுமே வச்சிருக்கீங்க. எல்லா வகையான நாட்டுகள், தரமான நாட்டுகள் உளவியிடம் எப்போதுமே கிடைக்கும். ரைட்டு, உளவியில் எலுமிச்சையை பார்த்துட்டோம். அடுத்ததாக சாத்துக்குடிக்கு போவோம் வாங்க. சாத்துக்குடியில் கிட்டத்தட்ட வந்து நிறைய சாத்துக்குடி இருக்குது. சிலது வந்து பார்த்தீங்கன்னா அரைக்காயிலே புளிக்கும், அரைக்காயிலே இனிக்கும். பட் உளவியில் என்னென்ன மாதிரியான சாத்துக்குடி வச்சுருக்கீங்க? பாரி சாத்துக்கு, வியட்நாம் சாத்துக்குடி இருக்குது, கோடூர் சாத்துக்குடி. கோடூர் சாத்துக்குடி தம்பி சொன்னாப்புல உண்மையிலே நான் வந்துட்டு லாஸ்ட்டு ஒரு வீக் வந்து பார்த்தீங்கன்னா கோடூர் சாத்துக்குடி ஒரு அரைப்பழம் சாப்பிட்டேன். பாரி சாத்துக்குடி எப்படி வந்து அரை பிஞ்சுக சாப்பிட்டா வந்துட்டு புளிக்காமல் வந்துட்டு அந்த இனிப்பு சுவை இருக்குமோ அதே மாதிரி கோடூர் சாத்துக்குடி அவைலபிளாக இருக்குது. உங்கள்கிட்ட பிஞ்சுகளோட செடிகள் இருக்கா? பிஞ்சுகளோடய இருக்குங்க சார். ரைட், பிஞ்சுகளோடய செடிகள் வச்சுருக்காங்க. உள்ள சின்ன செடிகள் பெரிய செடிகள் வச்சுருக்கீங்களா? சின்ன செடியிலேருந்து பெரிய செடி வரைக்குமே கிடைக்கும் சார். ரைட், சாத்துக்குடியை பார்த்துட்டோம். அடுத்ததாக நாம் வெண்ணெய் பழத்தை நோக்கி போவோம் வாங்க. சின்ன செடி ஒரடி செடியாக தான் இருக்கா, இல்லை உளவியில் பெரிய செடியாக இருக்கா? என்னென்ன மாதிரியான பெரிய செடிகள் வச்சுருக்கீங்க? சார் கிட்டத்தட்ட நடவு பண்ணி 6 மாதத்தில் பூக்கிற மாதிரி நம்மகிட்ட அவகோட வெண்ணெய் பழம் வந்து இது ரெடியாக இருக்குது. அடுத்ததாக வாட்டர் ஆப்பிள் இருக்குது. வாட்டர் ஆப்பிளில் ரெட்டு வந்து நம்மகிட்ட வச்சோன்னே பூக்கிற மாதிரி ரெடியாக இருக்குது. ஏங்க காயோடய இருக்குங்க, வேணா நீங்கள் காய வேணா ஃபோக்கஸ் பண்ணி காயை காமிச்சிருங்க. அடுத்து சாத்துக்குடிங்க. சாத்துக்குடி என்னங்க காயோட? சாத்துக்குடியும் காயோட இருக்குங்க. நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு போனோன்னே அப்படியே வச்சுக்கலாங்க. அடுத்ததாக பழம் இருக்குதுங்க சார். வியட்நாமில் 1 வருஷத்தில் காய்க்கிற லெவலுக்கு இருக்கக்கூடிய செடி நம்மகிட்ட ரெடியாக இருக்குது. பிஞ்சுகளோட இருக்கா? பிஞ்சோட இருக்குது. அடுத்தது வியட்நாம் சாத்துக்குடி. முன்னாடி பார்த்து பாரி சாத்துக்குடி, வியட்நாம் சாத்துக்குடியுமே பெரிய செடி நம்மகிட்ட காய்ப்புக்கு ரெடியாக இருக்குது. ரைட், அடுத்தது நாவல் பழம். நாவல் பழக்குள்ள ஜம்பு வெரைட்டி கொடுக்குறோம். ஜம்பு வெரைட்டியுமே நம்மகிட்ட ரெடியாக காய்க்கிற ஸ்டேஜில். இந்த வெள்ளை நாவல்னு சொல்கிறாங்களா, அது வச்சுருக்கீங்களா? வெள்ளை நாவல் நம்மகிட்ட இருக்குது. வெள்ளை நாவல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்செல்லாம் பழம் சாப்பிட வேண்டாம், வச்சோடனே பழம் சாப்பிடுமா, அதுக்கு நீங்கள் வெள்ளை நாவல் நோக்கி போகணும். அடுத்தது சப்போட்டா இருக்குங்க. சப்போட்டாவில் பனமா சப்போட்டா கொடுக்குறோம், கிரிக்கெட் சப்போட்டா கொடுக்குறோம். இன்னும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், காயோடய வச்சுருக்காங்க. இதுபோல் வந்து பெரிய சைஸ் நாட்டுகள் வந்து உளவில் வந்து அவைலபிளாக இருக்குது. சரி ரைட்டு, என்ன தான் வந்து பழம் வச்சுட்டான், சின்ன செடி வச்சுட்டான், பெரிய செடி வச்சுட்டான், என்னதான் இருந்தாலும் இயற்கைக்கு நம்ம ஏதாவது வந்து செய்யணுங்க. இயற்கைக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா, மரங்கள் தாங்க இயற்கையை காப்பாற்றும். மரங்கள் என்னென்ன வச்சுருக்காங்க வாங்க பார்த்துருவோம். இயற்கைக்கு வந்துட்டு நல்லது செய்யறதா வந்து சொன்னோம். இயற்கைக்கு நாம் வந்துட்டு செய்யக்கூடிய பேருதவி பெரும்பலன் இந்த இயற்கையின் வந்து பார்த்திங்கன்னா இந்த புவி வெப்பமயமாதல்னு சொல்லுவாங்க. இந்த இயற்கை வந்து பார்த்திங்கன்னா இந்த புவி வெப்பமயமாதலேருந்து பாதுகாக்கிறதுக்காக உளவி என்னென்ன செய்யுது, என்னென்ன நாட்டுகள்லாம் வச்சுருக்கு, மர வகைகள் என்னென்ன வச்சுருக்கோம். சார் தேக்கு, நிலம்பூர் தேக்கு இருக்குது சார். மகோகனியில் இந்தியன் வெரைட்டி இருக்குது, ஆஃப்ரிக்கன் வெரைட்டி இருக்குது, செம்மரம் இருக்குது, சந்தன மரம் இருக்குது, மலைவேம்பு இருக்குது. அப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்து 3 ஆண்டுகள் அறுவடையிலேருந்து 30 ஆண்டுகள் அறுவடை வரைக்கும் இருக்குது. சின்ன நாட்டுகள் இருக்கா, பெரிய நாட்டுகள்? சின்னதும் இருக்குது சார், பெருசும் பார்க்கலாம். இவ்வளோ இதிலேருந்தே நம்ம கொடுக்குறோம். மரமாகவே வச்சுருக்காங்க. அப்போது இவ்வளோ ஒரு இடத்துலேருந்து கிடைக்கும். இது போக என்னென்னவெல்லாம் கிடைக்கும் வாங்க உளவிலேருந்து நானே சொல்கிறேன். உங்களுக்கு ரம்பூட்டானில் N18 ரகம் வேணுமா? ரம்பூட்டானில் N18 ரகம் வந்து இருக்குது. அவகோடா வேணுமா? இருக்குது. மங்குஸ்டின் வேணுமா? இருக்குது. லிச்சி வேணுமா? இருக்குது. ஏலக்காய் வேணுமா? இருக்குது. லவங்கம் வேணுமா? இருக்குது. பட்டை வேணுமா? இருக்குது. கிராம்பு வேணுமா? இருக்குது. என்னங்க எல்லாமே இருக்குது. எதுங்க உளவியல் இல்லை? நான் வந்து ஆரம்பத்திலே சொன்னேன், 80க்கும் மேலான பழச்செடிகளை மரச்செடிகளை உள்ளடக்கிய ஒரு மிகப்பெரிய பண்ணையை உளவி உங்கள் பேராதரவில் உருவாகி இருக்கிறது. விவசாய நண்பர்களும் உறவுகளும் அனைவரும் ஒன்றிணைந்து வரணும். ரைட்டு, இது மட்டும் தோட்டத்துக்கு மட்டும்தான் தருவீங்களா? எங்கள் வீட்டுக்கு தர மாட்டீங்களா? ஒரு 5 செடி தர மாட்டீங்களா? ஒரு 10 செடி தர மாட்டீங்களா? எனக்கு உங்கள்கிட்ட வந்து பழம் வாங்கி சாப்பிடணும் ஆசை இருக்காதா? வாங்க, அதுக்கு யார் இருக்கான்னு போய் பார்த்துருவோம். 10 செடி வேணுமா? அப்போ உளவி அதுக்கு என்னங்க செய்யும்? உளவி என்னங்க செய்யும் சார்? 5 செடி உங்கள் வீட்டுக்கு தேவையா, இல்லை 10 செடி தேவையா? ஒரு காட்டன் பாக்ஸில் 5 செடி வச்சு தமிழ்நாடு முழுக்க MSS டிரான்ஸ்போர்ட் மூலமாக அனைத்து மாவட்டங்களுக்கும் பத்திரமாக சேஃப்டியாக காட்டன் பாக்ஸில் வச்சு அனுப்பிச்சி விடுவோம். மல்ச்சிங்கே பண்ணி அனுப்பிச்சி விடுவோம். சப்போஸ் கொரியரில் எங்களுக்கு ஏதாவது டேமேஜ் வருது 1-2 செடினா அதுக்கு உளவியே முழு பொறுப்பு. நான் உங்களுக்கு அதை ரீப்ளேஸ்மெண்ட்டும் கொடுத்துட்ருவோம். இதுபோல் வந்துட்டு கொரியர் ரீப்ளேஸ்மெண்ட்டை கொடுக்குறது உளவி மட்டும்தாங்கிறத பெருமையோடும் நண்பர்களின் ஆதரவோடும் சொல்லிக்கிறேன். எப்படிங்க கொடுப்பீங்க? தமிழ்நாடு ஊராக கொடுப்பேங்கிறீங்க,
எப்படி கொடுப்பீங்க? அப்படி கேட்க தோணுதில்ல. இதை வந்துட்டு தமிழ்நாடு ஊரா டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம், இலவசமாக டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம். உங்களுக்கு பழனியிலேருந்து திருநெல்வேலி வரைக்கும் போகணுமா, இலவச டிரான்ஸ்போர்ட்டு. கன்னியாகுமரிக்கு, சென்னைக்கு, உளுந்தூர்பேட்டைக்கு, அப்படியே இந்த பக்கம் போங்க, தூத்துக்குடி பக்கம். இல்லை எங்கிட்டு வேணாம், கேமராமேன் போகக்கூடாது, நாங்கள் தான் போவோம். சரிங்களா? எப்படி போவோம்? இரவு நேரங்களில் தான் போகணும். எப்படிங்க கொண்டு போவீங்க? இப்போ நம்ம ஒரு செடி நம்ம ஏற்றணும், அது ஒரு உசுறு போல் நம்ம காப்பாற்றி கொண்டு போகிறோம். கொண்டு போய் நம்ம ஏற்றுறோம். அங்கே ஏற்றும்போது இங்கே பல பேர் வந்து கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி எங்களோட உசுரை போல் அந்த செடிகளையும் கொண்டு போய் ஒருத்தர் ஃபார்மர் நம்ம கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கொண்டு செய்ய வேண்டிய கடமை எங்களுடைய பொறுப்பு இருக்கிறது. அந்த டிரைவர் இதில் பொறுத்தளவில் நாங்கள் 2 வண்டி இரண்டு வாகனம் இருக்கிறது. 2 வாகனம் சேர்ந்து அந்த கரெக்டான நேரத்திற்கு கொண்டு செல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. அந்த நேரத்துக்கு கொண்டு செல்லப்படுகிறது. அதே போல் எங்கள் உறவு அக்ரி எல்லாருமே வந்து ரொம்ப சப்போர்ட்டபுளாக இருக்கிறாங்க. அவங்கள ரொம்ப பாராட்டு இருக்குது. எப்பொழுதும் உளவி எங்களுடன் இருக்கும். இப்போ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ரொம்ப சிம்பிளாக நாம் வந்து புரிஞ்சுக்கலாம். எல்லா உயிர்களுக்கும் உணர்வு இருப்பது போல் செடிகளுக்கும் உணர்வு உள்ளது. இதை வந்து நம்மளுடைய ஜிஎம் வந்துட்டு ஆல்ரெடி சொல்லியிருப்பார். இரவு நேரங்கள்லையே வந்து நீங்கள் வந்து லோடு வந்து ஷிஃப்டிங் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது, இரவு நேரங்களில் ஷிஃப்டிங் பண்ணும்போது தான் செடிகள் வந்து பார்த்திங்கன்னா உறக்க நிலையில் இருக்கும். உறக்க நிலையில் இருக்க செடிகளை நாங்கள் வந்து நாங்கள் வளர்த்த செடி, அது எங்கள்கிட்ட இருந்த செடி, எங்கள்கிட்ட பழகின செடி. அப்போ உறக்க நிலையில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதில் இன்னொரு இடத்துக்கு இடப்பெயர்வு பண்ணும்போது அதுக்கு அந்த வித்தியாசம் தெரியாது. காரணம், அதற்கு உயிரும் உணர்வும் உள்ளது. அதுபோலத்தான் உளவியின் குடும்பத்தார்கள் அனைவரும் ஒரு செடியை வந்து நாம் வந்து விதைக்கிறோம் அப்படிங்கிறது எவ்வளோ வந்து உள்ளுணர்வாக மகிழ்ச்சியாக இருக்கோ, அதை உறுதியாக இன்னும் திறம்பட இருக்கிற தவறுகளை சரி செய்து கொண்டு மென்மேலும் வளர உங்களுடைய பேராதரவு என்றும் எங்களுக்கு தேவை. நன்றி, வணக்கம். உளவி என்றும் உங்களுடன் நான் உங்கள் தினேஷ்குமார். 1 2 3